அதாவது இந்த கடை போடலாமா வேண்டாமா வேற ஏதாவது செய்யலாமா அப்படின்ற யோசனை வந்துருச்சு இப்போ நேத்துல இருந்து எங்களுக்கு. இந்த அரசாங்கத்துக்கு தெரியாது. அவங்க வந்து ஏசியில் உட்காந்துக்கின்னு அவங்க இஷ்டத்துக்கு ஏற்றிட்டு போறாங்கன்னாக்கா அதுக்கு நம்ம பொறுப்பா எதுவும் சொல்றதுக்கு இல்லை. கேஸில் தான் சமைச்சாகணும். கேஸே இல்லைன்னாக்கா சாப்பாட்டுக்கு திண்டாட்டமாக போகும். ஆனா இப்ப வர அரசியல்வாதிகள்லாம் வரும்போதே பணத்தை கொடுத்து பணத்தை எடுக்கிறாங்க. இப்பத்திய காலகட்டம் பார்க்கும்போது கேஸ் வந்து அப்படியே வந்து 1.5 ஏறி போச்சு. அப்படி இருக்கும்போது இதை மக்களாண்ட நம்ம சொன்னாக்கா என்னப்பா இந்த மாதிரி விலைலாம் ஏறி போச்சு, இதுக்கு ஒரு 5 ரூபாய் கூட ஏற்றி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் டவுனில் இருக்கிறவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது. ஆனால் நாட்டுப்புறத்தில் இன்றைக்கி போனால் தான் கஷ்டம், வேலைக்கு போனாதான்ற போது அவங்களால 5 ரூபான்னும் போது அது பெரிய காசு, அவங்களால அதை ஜீரணிக்க முடியாது. அதனால் வந்து மக்களுக்கு சுமையை ஏற்றுறதுக்கு தான் இந்த விலைவாசி. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோக்கலில் நான் கடை வச்சுருக்கேன். இப்போ நான் இங்கே ரைஸ் வந்து 120 வித்துட்டு இருக்கேன். நான் இப்போ திடீர்னு இம்மிடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஏற்றணும் அப்படின்னா வந்து எல்லாருமே என்ன கேள்வி கேட்பாங்க, எனக்கு வர கஸ்டமர்ஸ் எல்லாரும் நின்றுடுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அதை தெரிஞ்சுக்கணும், விழிப்புணர்வாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் என்னுடைய அன்றாட பொருட்களோட விலையை வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி மென்ஷன் பண்ணும்போது அவங்களே அதை பார்த்துட்டு சரி ஓகே இது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கு, ஸோ விலைவாசி உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கேட்குற ரேட்டை கரெக்டாக கொடுத்துட்டு போவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் அவங்ககிட்ட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு நடுவில் வாக்குவாதம் ஏற்படும். அந்த இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். கேஸ் வந்து இப்போ 100 ரூபாய் 50 ரூபாய் ஏறலாம், பரவாயில்ல, சரி அது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிரும் எப்படியாவது. இது 500 ரூபாய் 1000 ரூபான்றது இந்த நடுத்தர மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தாங்க. அது எப்படியா இருந்தாலும் பாதிப்பு தான். ஆமாங்க. இப்ப நீங்க சம்பாதிக்கிறதெல்லாம் இதுக்கே போயிடுற மாதிரி இருக்குங்க. ஆமாங்க. இப்போ நாங்க அதான் யோசிக்கிறோம். அதாவது இந்த கடை போடலாமா வேண்டாமா வேற ஏதாவது செய்யலாமா அப்படின்ற யோசனை வந்துருச்சு இப்போ நேத்துல இருந்து எங்களுக்கு. விலைவாசி அது மட்டும் இல்லை, நம்மளும் வந்து சின்ன சிறு வியாபாரிகள்லாம் நிறைய பாதிக்கப்படுறாங்க. பெரிய ஹோட்டலில் அவங்க எல்லாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணிக்கிறாங்க. ஆனால் நாட்டுப்புறத்தில் அந்த மாதிரி பண்ண முடியாது. மக்களாண்ட வந்து மக்களோட மக்களாக போனால் தான் வியாபாரம் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. அது வந்து இந்த அரசாங்கத்துக்கு தெரியாது. அவங்க வந்து ஏசியில் உட்காந்துக்கின்னு அவங்க இஷ்டத்துக்கு ஏற்றிட்டு போகிறாங்கன்னாக்கா அதுக்கு நம்ம பொறுப்பாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. சாப்பிடணும், ஆனால் சிலிண்டர் இருந்தால் தான் சமைக்க முடியும். அந்த காலம் மாதிரி கறி அடுப்பு, குண்டி அடுப்பு, கறி அடுப்பு, அப்புறம் விறகு அடுப்பு இதெல்லாம் இந்த காலத்து குழந்தைங்க சமைக்காது. இதில் தான் சமைச்சாகணும். கேஸே இல்லைன்னாக்கா கணவன்மார் ஆகிய நாங்கள்லாம் எங்கே போய் சாப்பிட்றது? சரி சிறு வியாபாரிகள்கிட்ட போய் சாப்பிட்லான்ட்டு போனால் அவர் என்ன சொல்லுவார், கடையை 10 மணிக்கு திறக்கிறாரு, 12 மணிக்கு திறப்பாரு, சாயங்காலம் 6 மணிக்கு மூடிடுவார். அதுக்குள்ளேயும் நாங்கள் சாப்பிட முடியாது. ஏதோ ஒரு 4 இட்லி சாப்பிட்லாம், தோசை சாப்பிடலான்னு போனாலும் அங்கேயும் கிடையாது, இங்கேயும் கிடையாதுன்னா சாப்பாட்டுக்கு திண்டாட்டமாக போகும். ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இமீடியட்டாக போயிட்டு மார்னிங் போயிட்டு சிலிண்டர் ஆர்டர் பண்ணுறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 200 rupees ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ 200 ரேட் இன்க்ரீஸ் ஆகி சிலிண்டர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ரைஸும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு 100 rupees மேலே. தென் சிக்கனும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆயில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண கண்டெய்னர், பேப்பர் ஷீட்டு, பார்சல் கவர்ஸ், கேரி பேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 to 15% வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நான் அதை வச்சு பண்ணும்போது ஜிஎஸ்டி கூட இல்லைங்களா, எல்லாமே இன்க்ளூடட், ஜிஎஸ்டி எல்லாமே இன்க்ளூடட் சேர்த்து ஒரு 15 to 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நான் வந்து என்னோட நஷ்டத்தில் நம்மளால பண்ண முடியாது. ஸோ ஒரு நாள் பண்ணலாம், என்ன பண்ண சார் கம்மி ஆகும்னு நினைச்சா கம்மி ஆகலை. ஸோ நம்மளும் இது இன்க்ரீஸ் பண்ணலாமேன்றதுக்காக நான் அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். நான் இப்போ நீங்க வந்து இப்போ இது கவர்மெண்ட்டுக்கு வந்து இப்போ உங்களோட தனிப்பட்ட கருத்தை நீங்க சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? ரெக்வஸ்டா இல்லை இந்த கேஸ் ரேட்டை பத்தி? கேஸ் வந்து ஏத்துட்டோங்க, ஆனா வந்து ஆனா அதிகம் ஏத்த வேண்டாம். இது ரொம்ப அதிகமா ஏத்துனா மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா நடுத்தர மக்கள் தான் இதுல ரொம்ப நிறைய தள்ளுவண்டி கடை அதை வச்சுதான் ஜனங்க அன்றாட இது போயிட்டு இருக்கு. அது வந்து ரொம்ப பாதிப்பாகும். இப்போ நீங்க ஒருவேளை கேஸை மாத்தி வேற ஏதாவது யூஸ் பண்ணா உங்களுக்கு அது கட்டுப்படி ஆகும்னு யோசிச்சிருக்கீங்களா? அது விறகுக்கு தான் போக முடியுங்க. அது மறுபடியும் நம்ம விறகுக்கு போகும்போது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. அது வந்து ஆமா எல்லாம் இப்ப இது வேலை செய்ய முடியாதுங்க. இப்ப அவசரத்துக்கு செஞ்சுக்கலாம். விறகுன்றது மறுபடியும் அதுக்குள்ள போடணும்னா கொஞ்சம் கஷ்டப்படணும். அதான் மறுபடியும் நம்ம வந்து முன்னோக்கி போல பின்னோக்கி வரோன்றீங்க. அந்த காலத்துல பண்ணாங்க அரசியல்வாதிகள்லாம் வந்து பதவிக்கு ஆசைப்பட்டாங்க, ஆனா பணத்துக்கு ஆசைப்படலை. ஆனா இப்ப வர அரசியல்வாதிகள்லாம் வரும்போதே பணத்தை கொடுத்து பணத்தை எடுக்கிறாங்க, அதுக்குதான் வராங்க.
இது வந்து ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது. ரெண்டாவது ஒரு திட்டமிடல் இல்லை, அரசாங்கத்தில் வந்து ஒரு திட்டமிடல் இல்லை. அந்த திட்டமிடல் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து மக்களுடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு ஒன்றியம் மாவட்ட லெவலில் ஒரு குழு அமைச்சு அந்த குழு வந்து ஏரியாவில் சுற்றணும். நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி கடன் வாங்குற அந்த கடன் வாங்குற பணத்தை ஒழுங்காக போய் சேருதான்றத விசாரிக்கிறதுக்கு கூட இங்கே யாரும் இல்லை. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி.